ஹலோ லவ்லி சோல்ஸ். இன்னைக்கு பிரெயினை பற்றி சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பிரெயின் வந்து சர்வைவல் மோடுக்காக தான் தகவமைக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய பிரெயின் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்காக இல்லை. அது எப்போதுமே அந்த ஏதாவது டேஞ்சர் வருதா அப்படின்னு சொல்லி ஸ்பாட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓல்டு மிஸ்டேக்ஸை ரீப்ளே பண்ணிகிட்டே இருக்கும். ஒர்ஸ்ட் கேஸாக தான் இமேஜின் பண்ணும். ஸோ அதுவே நமக்கு தெரியும். அந்த பிரெயின் அப்படின்னா அது சர்வைவல் மோட். நமக்கு வந்து நம்ம சர்வை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தகவமைப்பு தான் பிரெயின். அப்போ நம்ம பிரெயினில் வர எவ்ரிடே தாட்ஸ் அதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ் கிடையாது. நம்ம அதுதான் உண்மைன்னு நினச்சி நம்ம அதை அது அது அதுலேருந்து நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம அதை பிலீவ் பண்ண தேவையில்லை. அப்போ நமக்கு தாட்ஸ் வருதுன்னா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருந்தால் அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பை பை சொல்லிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விஷயத்த வந்து நமக்கு ரொம்ப மேட்டர். நம்ம டிசிப்ளினாக இருக்கணும், பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மெனக்கெட்டு ஒரு ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா இட் குட் பி டியூ டு ஃபியர். ரொம்ப பயந்ததுனால நம்ம அது பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறோன்னா தட் மீன்ஸ் தட் இஸ் ஆன்சைட்டி. நம்மளுடைய பவுண்ட்ரிஸ் வந்து யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்போ வர்றது கோபம். இல்லைன்னா நமக்கு ரொம்ப கவலையாக இருந்ததுன்னா அது என்ன மீனிங் நம்ம எடுத்துக்கணும், நம்ம ஸ்லோ டவுன் பண்ணணும், பாஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம நர்வஸ் சிஸ்டம் வந்து பென் எடுத்து நம்மளை எழுதுது, நம்மளை எப்படி ரியாக்ட் பண்ணணும் அடுத்தடுத்து காலையில் எந்திரிச்சிலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க ஒரு வாய்ஸ் வந்துடும். ஒரு வாய்ஸ் இல்லை, 2 வாய்ஸ். நீ நேற்றுக்கு அப்படி பண்ணியிருக்கிற, இல்லை அதனால தான் நான் அப்படி பண்ணேன். அப்புறம் நம்மளும் இன்னொரு வாய்ஸ், நம்மளே அந்த 2 வாய்ஸ் கூட நம்மளும் பேச. ஓகே, ஒரு பேரண்டிங் எக்ஸாம்பிள். ஒரு நம்மளுடைய டாட்லர் குழந்தை 3 வயசுன்னு வச்சுக்கோங்க. அது இப்போ ஷாப்பிங்க்கு போகும்போது அங்கே போயிட்டு ஒரு சில டாய்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி அடம் போட்டுச்சு, கீழே படுத்து பரண்டு உளுந்து வேணும்னு அடம்பிடிச்சா நம்மளுடைய மனநிலை எப்படி ஆகும்? எடுத்த உடனே நம்ம பிரெயின் அதை எப்படி பர்சீவ் பண்ணணும்னா டேஞ்சர் அப்படி தான் பர்சீவ் பண்ணும். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த டேஞ்சர் அப்படிங்கிற போது நம்மளுடைய பிரெயின் வந்து அமிக்டலா ஆக்டிவேட் ஆயிரும். அந்த அமிக்டலான்ட்டு ஒரு பிரெயினில் ஒரு சின்ன ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின், அதுதான் சர்வைவல் பிரெயின். ஸோ அது டேஞ்சர் அதான் பார்க்கும். அப்போ என்ன உடனே நமக்கு வரும் அப்படின்னா கோவம் வரும்போது அது என்னென்னா எல்லாம் பப்ளிக் பிளேஸு அப்படின்னு நினைப்போம். நம்ம என்னெல்லாம் இவனுக்கு இப்படியெல்லாம் பண்ணியிருப்போம், எத்தனை டாய்ஸ் வாங்கி கொடுத்துருப்போம், இதுக்காக இப்படி கத்துறான் அப்படிங்கிற அந்த கோவம் அதெல்லாம் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். அடுத்தது கில்ட் வரும். என்ன எதனாலனா ஐயோ நம்ம பேட் பேரண்ட், இப்படி ஒரு குழந்தைய வளர்த்திட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆன்சைட்டி. கில்ட் அண்ட் ஆன்சைட்டி மோடில் இருக்கும். இல்லையா ஃபியர் ஆஃப் அன்சர்டனிட்டி. இப்போ என்ன நடக்க போகுது, இவன் ஃப்யூச்சரில் என்ன ஆவான், ஃப்யூச்சரை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிடும், ஃபியர். ஸோ இதுதான் இந்த எமோஷன்ஸ் வந்து இந்த நமக்கு மெசஞ்சர்ஸாக வந்து சொல்கிறது ஃபியர், ஆங்கர், கில்ட் அண்ட் ஆன்சைட்டி. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அது நம்ம மைண்டில் பார்த்திங்களா எத்தனை இது வந்து ஓடுது. அப்போ இது நம்ம தாட்ஸ் எல்லாமே கரெக்டாக அதுதான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஒரு பாஸ் பண்ணி அதை கவனிக்கிறோம் அப்படின்னா தட்ஸ் நாட் ட்ரூ. நான் நினைக்கிறது எல்லாமே கிடையாது. இப்போது அந்த டாட்லர் ஏஜுக்கு உண்டானது அவன் அந்த குழந்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அப்போது இது நார்மல் டெவலப்மெண்டலி இது அப்ராப்ரியேட். அப்போது ஓகே, இது வந்து டேஞ்சர் கிடையாது. அஸ் லாங் அஸ் குழந்தை வந்து நம்ம அடிக்கிறான், ஏதாவது சேஃப்டி இஷ்யூனா நம்ம தடுக்கணும், அது கண்டிப்பாக பண்ணணும். அதர்வைஸ் அவங்க அழுகட்டும். நம்ம காம் டவுன் ஃபஸ்ட்டு பண்ணும்போது தான் நமக்கு அந்த டேஞ்சர்லேருந்து அந்த அமிக்டலாலேருந்து நம்ம விடுபட்டு நம்மளுடைய ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், இந்த பிரெயின், லாஜிக் பிரெயின், திங்கிங் பிரெயினுக்கு நம்ம வருவோம். அப்போ தான் நம்மளால் அந்த குழந்தைங்களோட சேர்ந்து கோரெகுலேட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போக முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய எடுத்த உடனே நம்ம பிரெயின் வந்து டேஞ்சரை தான் பர்சீவ் பண்ணுது, டேஞ்சராக தான் பார்க்குது நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள். இது வந்து ஹாப்பினஸ்க்கு உண்டானது கிடையாது நம்ம பிரெயின். ஆனால் இவென்ச்சுவலி நம்ம அது மோர் பாசிங், டீப் ப்ரீதிங், இன்னர் ஒர்க், இன்டர்னலி நம்ம திரும்பி நம்மளை டேக் கேர், நம்ம எமோஷன்ஸை வந்து நம்ம டேக் கேர் பண்ணும்போது இவென்ச்சுவலி நம்மளுடைய அந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் நிறைய டெவலப் ஆகும். சீக்கிரமாக நம்ம வந்து டேஞ்சர் மோடுன்னு போகாமல் நம்ம வந்து லாஜிக் மோடுக்கு வந்து நம்மளும் ரெகுலேட் ஆகி நம்ம குழந்தைங்களையும் கோரெகுலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம தாட்ஸ் ஆர் நாட் ட்ரூ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். Thank you.